வணக்கம். நான் பார்த்த சமையல் என்னென்ன பண்ணி இன்றைக்கி என்ன சமையல் பண்ணினேன்னு காமிச்சிருக்கேன். நான் டிஃபன் இட்லி தான் பண்ணினேன். சாம்பார், கறி, சாதம் பண்ணியிருக்கேன். முதல்ல அந்த பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பரங்கிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு சாம்பார் பண்ணலான்னு, கத்திரிக்காய் எடுத்து ஒரு மசாலா கறி மாதிரி பண்ணலான்னு இங்கே பரங்கிக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். நான் முருங்கைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே சாம்பாருக்காக பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது வறுத்து அரைக்கிறதுக்கு தனியா, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே கத்திரிக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன். புளியை ஊற வச்சுருக்கேன். இங்கே அந்த செத்தை இதெல்லாம் நம்ம கட் பண்ணினது செத்தை அது தூரம் கொட்டணும். இங்கே பெரிய குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அந்த பாஜ்ரா ரைஸ் என் பையனுக்காக அதுக்கு ஓவர் நைட்டாக ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸு அப்புறம் மற்றவாள்லாம் சாப்பிட்ற கைக்குத்தல் அரிசி, அப்புறம் இந்த பருப்பு இதெல்லாம் பெரிய குக்கரில் வச்சா ஒரு 10 நிமிஷத்தில் ஆயிடும்னு சொல்லிவிட்டு பெரிய குக்கரில் அது மூணுத்தையும் ஏற்றிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முதல்ல சாம்பார் எப்படி பண்ணுறது என்ன, அப்புறம் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த தேங்காய் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வறுத்து பொடி பண்ணிக்கணும் சாம்பாருக்கு. இப்போது நான் எப்படி பண்ணுறேன் என்னன்னு காமிக்கிறேன். இதை தவிர இவளுக்கு ஃப்ரூட் சாப்பிட்ணும் இல்லையா, அந்த ஃப்ரூட்டுக்காக நான் வாட்டர் மெலனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் டிஃபன் பாக்ஸுக்கு சாலட் வைக்கிறதுக்கு சாலட்டையும் கட் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல கட்டிங்லாம் முடிச்சுட்டா ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான்னு. அப்புறம் இட்லி பண்ணுறதுக்கு இட்லி அந்த பாத்திரம் இருக்கலையாக வேக வைக்கிறதுக்கு அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ குக்கரை வச்சு அதை மூடிட்டு நான் விசிலை போட்டுட்டேன். இங்கே கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெயை விட்டுட்டு முதல்ல நான் 2 கடுகு போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு இந்த கத்திரிக்காய் மசாலா தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த 2 வெங்காயத்தை சுமார் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது ஒரு வதங்கின அப்புறமா நம்ம கத்திரிக்காய் அது கூட போட்டு கொடுத்துடலாம். அதில் மஞ்சள் பொடியை நான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி இருந்தது, நல்ல தண்ணி தான், அந்த தண்ணியோடையே அதை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்ற சாமான்கள்லாம் அதுக்கு ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இது நல்லாவே வேந்திருக்கு. இப்போ அதுக்கு போட வேண்டிய மசாலான்னா மிளகா பொடி, தனியா பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரும் நான் போட்டேன். 2 மிளகா பொடியும் போட்டிருக்கேன். காரமாக இருக்கிறது கலருக்குன்னு அது எல்லாத்தையும் இது கூட கொட்டி உப்பையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவையும் நான் போட்டுட்டேன். ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ தான், 4 கஷ்டம் நறுக்கி போட்டுருக்கேன். அதையும் சேர்த்து வதங்கினப்புறம் கடைசியாக நம்ம இந்த பொடியை போட்டாச்சு. எல்லா மசாலா பொடியும் நான் போட்டாச்சு. கொஞ்சம் சப்ஜி மசாலாவும் நான் அதுக்கு ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து வைக்காக ஒரு டீஸ்பூன் கடலை மாவும் அரிசி மாவு 2 கலந்து நம்ம போட்டு ஒரு பெரட்டி அடியோடு எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் கிண்ணெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் சேர்ந்து வந்துடும். இங்கே அடுத்தது சாம்பாருக்கு தண்ணியை வச்சுட்டுருக்கேன். தண்ணியை வச்சு இதில் காயெல்லாம் போட்டு வேக வச்சுட்டுருக்கேன். ஏற்கனவே நான் மஞ்சப்பொடி போட்டுட்டேன். இப்போ மற்ற சாமான்கள் சொன்னோம் இல்லையா, இந்த சாம்பாருக்கு வறுக்க வேண்டியது தனியா, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் வெறுமனை வறுத்து வச்சுட்டுருக்கலாம். அப்புறம் அதை சூடாடின அப்புறமா இந்த ட்ரை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் நான் ஒரு தேங்காய் மூடியையும் அந்த ஒரு 2 பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். சாம்பாருக்கு போடுறதுக்காக பருப்பையும் எடுத்துகிட்டு விசில் வந்தாச்சு. அதுவும் நல்லா மசிஞ்சுட்டு எல்லாத்தையும் இதில் சேர்ந்து கொட்டிடலாம். பருப்பை கொட்டிட்டு இந்த நம்ம வறுத்து அரைச்சதெல்லாம் கொட்டிடலாம். இது இப்போ கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுது. கடைசியாக எல்லாத்துக்கும் தாளிப்பு நம்ம போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டுட்டு 2 வத்த மிளகாயும் போட்டுட்டு சாம்பாருக்கும் தாளிப்பு நம்ம கத்திரிக்காய் மசாலாவுக்கும் தாளிப்பு போட்டுடலாம். இட்லி வச்சாச்சு. இட்லியும் வெந்திருக்கு நல்லா. இங்கே அதுக்கு தக்காளி சட்னி தொட்டுக்கிறதுக்காக சும்மா தக்காளி எல்லாம் நல்லா நான் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணி வதக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போ தக்காளி சட்னியும் ஆகிடுத்து. நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பாஜ்ரா ரைஸ் அதுவும் நல்லா வெந்துட்டு, அப்புறம் கைக்குத்தல் அரிசி இதுவும் நல்லா வெந்திருக்கு. அப்புறம் நம்மளோட ஃப்ரூட்ஸையும் நான் கட் பண்ணி வச்சுட்டாச்சு. இது இட்லி டிஃபனுக்கு தக்காளி சட்னி கொஞ்சம் சாம்பாரும் விட்டேன். வறுத்து அரைச்ச சாம்பாருங்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்கள் ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவா ஃப்ரூட்ஸை சாப்பிடுவா. அப்புறம் ஜூஸும் குடிச்சுப்பா. இங்கே நம்ம டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்காக மற்றதையும் எல்லாம் வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் பண்ணினேன். இதுதான் இன்றைக்கி சமையலும் பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்கள் ஆற்றுல.
உங்களுக்கெல்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ.